வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம புருஷவாக்கத்தில் இருக்க நைரா ஆக்சசரிஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷாப் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விமென்ஸ்க்காக நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இயரிங்ஸாக இருக்கட்டும், பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட் பேக்ஸ், கிளச்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டிப்பாக எனக்கு ஃபேவரட்டான செக்ஷன் வந்து இயரிங் செக்ஷன் தான். ஸோ இங்கே தான் நான் வந்து போயிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஃபா கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருப்போம். டிஃபாக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வேரி ஆகுது. இங்கே வந்து பர்டிகுலராக நமக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ்லாம் வந்து கிடைக்குது. நம்ம ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இயரிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பாலிவுட் ஸ்டைல்ஸ்க்கெலாம் இயரிங்ஸ்லாம் வந்துருக்கு. நமக்கு சாரீஸ்க்கெலாம் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நாமினலாக இருக்குது. அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபா ப்ரைஸ்னே நான் வந்து சொல்லலாம். டிஃபா வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு புருஷவாக்கம் நியர்பை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இயரிங்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்து இவ்வளோ பெரிய ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்க்கான இயரிங்ஸ் தான். இந்த இயரிங்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இயரிங்ஸ் வித் மாட்டலோடு அதுவே வந்திருந்தது. ஸோ சாரீக்கெலாம் வேர் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் அண்டு டிக்கா, நெத்திச்சுட்டி, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 200 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. இந்த கடையில் வெறும் இயரிங்ஸில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வேறு போட்டுட்ருந்தாங்க நாங்கள் போன டைமில். லைக் உங்களுக்கு போர்டில் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி 9 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது போக நமக்கு ஓல்டு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிவிட்டு இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு ஆஃபர்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் பீசஸும் வந்து நிறைய இருக்குது. டேமேஜ் பீசஸ் கிடையாது, கொஞ்சம் பழைய கலெக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் இறக்கிறதுக்காக ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அதுக்காக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கீழே வந்து சங்கு இருக்க மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வியர் பண்ணோன்னா துண்டாக தெரியும். இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இந்த இயரிங் வந்து என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருந்தது. நிறைய ஹேங்கிங்ஸ் வச்சு, பீட்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ பட்ஜெட் வந்து கம்மி தான், ஆனால் எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே வாங்குறத விட இல்லாததை வாங்குறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து நிறையவே எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே வச்சுருக்க மாதிரி இயரிங்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடைஸ்டு இருக்குது, சில்வர் ஆக்சிடைஸ்டு இருக்குது, ஏடி இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. இயரிங்ஸ் மட்டும் காட்டினாலே நம்ம கிட்டத்தட்ட 1 hour கிட்ட காட்டலாம். அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. குர்த்திஸ்க்காக இருக்கட்டும், சல்வார்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேண்டு, கிளிப்ஸு, இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். இந்த பக்கமும் இன்னும் கொஞ்சம் இயரிங்ஸ் டிசைன்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நான் கொஞ்சம் காட்டிடுறேன். இது எல்லாமே நமக்கு மல்டி கலரான இயரிங்ஸ். அதாவது நம்ம இந்த ரெட் கலருக்கு தான் போடணும், ப்ளூ கலருக்கு தான் போடணும்னு இல்லாமல் நான் அதில் வந்து ஒரு 4-5 கலர் இருக்குது. ஸோ நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த இயரிங்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அழகழகாக இருக்குது. கடையில் வந்து கொஞ்சம் லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பகலில் எடுத்ததுனால. மேபி நாங்கள் நைட்டில் எடுத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லைட்டிங்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும் மொபைல் கேம்க்கு. அதுவும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 rupees இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து அப் டு இவங்கக்கிட்ட ஒரு 800-900 ரேஞ்சஸ்லேயே வந்து இயரிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அந்த 900-800 இயரிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 100-200 வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளேயே அடங்கிடும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ்லாம் வெறும் ஜும்கா கலெக்ஷன்ஸ், ஆக்சிடைஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு மாடர்ன் வியர்ஸ்க்கும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஜீன்ஸ்க்கு இது மாதிரி போடுற மாதிரி இயரிங்ஸ் தான். இன்னும் ஃபெதர் இயரிங்ஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க. அப்படியே லைட் வெயிட்டடாக இருந்துச்சு, பார்க்கும் போதே செம்மையாகவும் இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்டாக சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து போட்டிருப்பாங்க, இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரிலாம். ஸோ அவங்களாம் எங்கேப்பா வாங்குறாங்க நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கடைகளில் தான் வாங்குவாங்க. ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம ஆன்லைனில் வாங்கினோன்னா நமக்கு இயரிங்ஸ்லாம் வேறு பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும். அதுவும் நேரில் வந்து அது ஒரு சைஸ் கம்மியாக இருக்கும், இல்லை கலர் வேரியாக இருக்கும். இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. டிஃபா, இப்போது நைரா, இந்த மாதிரி நிறைய கடைங்க வந்து இயரிங்ஸ்க்காகவே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இவங்ககிட்டலாம் வாங்கினோன்னா நம்ம பார்த்து பிடிச்சி நம்ம ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ண மாதிரியும் எடுத்துக்கலாம்.
பேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 ருபீஸ் 20 ருபீஸ்லேருந்தே இருக்குது. கிளிப்ஸ் வந்து 30 ருபீஸ் 50 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேங்கிள்ஸ்லாம் 50 100 200 இது மாதிரி நம்ம சூஸ் பண்ண டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க சைஸ் வேரியாக. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. நார்மலாக நமக்கு பிடிச்ச அந்த சில்வர் டைப்லேருந்து கோல்டு டைப்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போது வந்து அந்த பேங்கிள்ஸ் கீழே ஜும்காஸ் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம சாரீக்கான ஹிப் பெல்ட். பிந்தீஸும் வச்சுருக்காங்க. பிந்தீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சார்ஜஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேட்டால் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் கீழே விழாது, நல்லா பசையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 40 50 60 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே ஓகே இது வந்து நல்லா ஒரு லுக்காக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸான ஸ்டிக்கர்ஸ் தான். குழந்தைங்களுக்காக இந்த பக்கம் ஹேண்ட்பேக்ஸ்க்கு பெரியவங்களுக்கு வச்சுருக்க மாதிரி இந்த சைடு வந்து குழந்தைங்களுக்கு உண்டான பேக்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் பெரியவங்க ஹேண்ட்பேக் செக்ஷன் போல், ஸோ அதுவும் வந்து போயிடலாம். இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வெறும் 200 250 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்தே இருக்குது. அந்த சைடில் நமக்கு லஞ்ச் பேக்ஸும் வச்சுருக்காங்க. இவங்க வந்து என்ன தான் கவர் பண்ணல, எல்லாமே வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயரிங்ஸ் வச்சுருக்காங்க, பேண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அது இல்லாமல் இப்போ மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, சென்ட் வச்சுருக்காங்க, பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போனால் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்ததால் நம்ம பட்ஜெட்குள்ளேயே இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இது போக இமிட்டேஷன் ஜுவல்லரியும் வச்சுருக்காங்க. நம்ம சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஜுவல்லரிஸும் நிறைய வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் 1000 2000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. அதுவுமே நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது போக நம்ம சாரீஸ்க்கெலாம் தனியாக ஒரே ஒரு பீஸ் மாதிரி வியர் பண்ணணும்னு ஆசைப்படுவோம்ல, ஸோ அது மாதிரி ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டான நெக் செட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. எது வாங்குறதுனே தெரியாத அளவுக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் ஆக்சிடைஸ்டு நெக்ஸ்ட் பீசஸ் இதுவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் வெறும் ஒரே ஒரு செக்ஷன் தான் கவர் பண்ணல, ஹேண்ட்பேக் செக்ஷன். வாங்க இப்போ அதுவும் போய் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துடலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் இயரிங்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம சாரீ வாங்கும் போதோ இல்லை குர்த்தி வாங்கும்போதோ இதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ் வேணும்னா நம்ம டக்குன்னு இந்த கடைக்கு போய் வாங்கிக்கலாம். கிளச்சர்ஸ் ஹேண்ட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு காணும்போது தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கிளச்சர்ஸ் பர்சஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. 300 400 ரேஞ்சஸ்லேருந்தே இருக்குது. குட்டி பர்ஸ்லாம் 100 200 ரேஞ்சஸ்லேருந்துமே இருக்குது. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கடையில் வந்து என்ன பர்டிகுலராக பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.